எதற்காக ஜெபிக்கணும்னா கர்த்தர் நமக்கு பலனாய் இருந்து அவருடைய பலத்துல நடக்கணும். சங்கீதம் 71:9 சொல்லுகிறது, முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லி என்ன செய்யறாரு? ஜெபிக்கிறார். பலனுக்காக ஜெபம் பண்ணுகிறார். நம்ம இதுவரைக்கும் ஜெபம் பண்ணோமா அப்படின்னு எனக்கு என்ன செய்யாது தெரியல. ஆனா யார் நம்மளை தள்ளிடக்கூடாதான்? முதிர்ந்த வயதிலே ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? தள்ளிடக்கூடாது. முதிர்ந்த வயதுல யார் தள்ளினாலும் சரி, ஆண்டவர் மட்டும் நம்மளை தள்ளாம இருந்தா ஒரு பிரச்சனை இல்லை. முதிர்ந்த வயதுனா நம்ம பாணியில ஒரு ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 60 வயசோ ஒரு 70 வயசு அல்ல ஒரு 80 வயசு ஆண்டவர் வருகை தாமதித்தா, அப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது, பலன் எல்லாத்துக்கும் என்ன செய்யும்? ஒரு நாள் குறையும். அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு இருக்கான்னு பார்த்தா என்ன செய்யாது? இருக்காது. அன்னைக்கு இருந்த பலன் இருக்கவே இருக்காது. ஒரு வாலிப நாட்கள் இருந்த பலன் கொஞ்சம் வயசு ஆக 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 பலன் குறைந்து கொண்டே தான் என்ன செய்யும்? வரும். அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ள வேலை செஞ்சுட்டு சம்பாதித்து செட்டில் ஆயிரணும்னு சொல்லி என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. அதனாலதான் அரசாங்கமே ஒரு 58-60 வயசை வச்சிருக்கு. இதுக்குள்ள நீங்க உழைத்து சம்பாதித்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அடுத்து நீங்க செட்டில் ஆக வேண்டிய நாள்ல இன்னைக்கு உழைத்து கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம். முதிர் வயது வரும்போது நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணணும். இப்பவுமே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். முதிர் வயது ஆனவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, வயசான நாட்கள் வரும்போது நீங்க என்ன செஞ்சிடாதீங்க? தள்ளி விடாதீர்கள்.